ஹலோ புவனா, சச் அ நைஸ் பியூட்டிஃபுல் பொய்க்கால் குதிரை. அப்படியே ஒரு திருவிழாக்கே எங்களை கூட்டின்னு போயிட்ட மாதிரி இருக்குது. அந்த குதிரையோட ஹைட்டும் அந்த ஆளோட உக்காண்டிருக்கிற பொசிஷனும் அவனோட மஞ்சள் குர்த்தாவும் நீ போட்டுக்கிற மற்ற கலர்களுக்கு அப்படியே எடுப்புன்னு எடுப்பாக காட்டுறது. அந்த பொய்க்கால் குதிரையோட காலை நன்னா தெரிகிற மாதிரி போட்டிருக்க பாரு. ஒரு கட்டையை கட்டின்னு இருப்பா, பாவம் அதுட்டு மல்ல நடந்து வருவா. ஊர்லெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரக ஆட்டம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கும். அந்த குதிரையோட சேணமும் அதோட உக்காண்டிருக்கிற ஸ்டைலும் ரொம்ப அழகாக இருக்குது. நீளத்தில் கலரும் அந்த குஞ்சலன் தொங்கிறதும் அதுக்கு ஒரு பர்பிள் கலரையும் கொடுத்து நல்லபடியாக இந்த சேப்பும் பச்சையும் கலரை போட்டு இதில் கட்டம் போட்டு இதில் பார்டர் போட்டு ப்ளூ கலர் அப்படியே பிரைட்டாக காமிக்கிறது. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. பொய்க்கால் குதிரையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கால் பொய்யானா கூட எப்படி அவள் எந்துவை விடாமல் இருக்காங்கிறது இது ஒரு ப்ரீச்சிங் மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் பொய்க்கால் தான் வச்சுன்னு இருக்கா. முழங்கால் சர்ஜரி, முழங்கால் ஆப்ரேஷன் அப்படிலாம் போயின்னு இருக்கு. எல்லாருக்கும் நடக்க முடியல எல்லாராலையும். ஏதோ ஒரு சந்தோஷத்தில் இந்த பொய்க்கால் குதிரைக்காரா ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் ஆடுவா தெரியுமா. அவ்வளவு நன்னா இருக்கும் பார்க்க. நடுப்புற ஒரு தாகம்னு கூட ஒரு தூத்தம் கூட வாங்கி குடிக்க மாட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவா. அதை எப்படி தான் அதை சமாளிக்கிறான்னு எங்களுக்கு அப்போ சின்ன வயசில் புரியலை. பொய்க்கால் குதிரைக்கு பார்த்தா இன்னும் ஆடுன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்க. இந்த குதிரையோட கழுத்து வெளியில் அவனோட ஹைட்டுக்கு நிற்கிறதும் அவன் இந்த ஒரு சந்தோஷ மூஞ்சியில் எல்லாரையும் பார்க்குறதும் அவ்வளோ நன்னா இருக்கு, அவ்வளவு நன்னா இருக்கு. சின்ன கோலமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு குஷி, ஒரு கும்மாளம் போடுற மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. இதெல்லாம் இனிமேல் எந்த திருவிழாவில் யார் நடத்த போகிறா, எங்கே போய் பார்க்க போகிறோம்? பொய்க்கால் குதிரைனாலே எல்லோரும் ஏதோ அசடு மாதிரி நினச்சிப்பா. அதில் இருக்கிற தாத்பரியம் யாருக்கும் புரியறதில்லை. எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும்னு இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆடுறா பாரு, அவளோட மனசே வேற. இதை பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்குது மனசில்.